ப்ரோ ஒருத்தங்க பிராங்க் பண்ணிட்டு பண்ணும் ப்ரோ. யாருடா? ப்ரோ எங்க அம்மாவை தான் ப்ரோ. என்னன்னு? ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. உங்க பையன் கஞ்சா கடத்துறான்னு சொல்லவா? அத என்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்கள் பேசும் நபர். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். பையன் வந்து சொன்னா அப்படியா என்ன கதைன்னு? இல்லைங்க சார், ஒன்னும் சொல்லுங்களா? சரிங்க, ஒரு மசாஜ் சென்டர்ல வேலைக்கு போறான் தெரியுங்களா? அப்படிங்களா சார்? எது ஆமா. தெரியாதுல்ல சார். காலேஜ்லயும் காசு சம்பாதிக்கணும்ட்டு ப்ரொஃபசர் கிட்ட போயிட்டு, சார் உங்களுக்கு நான் தோள்பட்டையில தொக்கம் எடுக்கிறேன், நீங்க 500 ரூபாய் கொடுங்க சார் அப்படின்னு இருக்கான். காலேஜ்ல சார் கிட்டீங்களா? ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பாடி ஹீட்டை தணிக்கவா உங்க கையை இறுக்கி பிடிக்கவான்னு கேக்குறான். என் பையன் தான் சார். ப்ரோ போதும் ப்ரோ ரொம்ப ப்ரோ. ஏங்க ப்ரோ என்னப்பா இப்படி எல்லாம் விளையாடுறீங்க லக்ஷன்? ஒரு நிமிஷம் யாருன்னு கேள அவர்கிட்ட. ஆர்ஜே தீபக் பேசுறேன்க்கா. அண்ணா நீங்களா? இருங்க, டேய் நீயே இப்ப குறுக்க வந்த? இப்ப என்னடா குடும்பமா சேர்ந்து என்ன பிராங்க் பண்றீங்களா? நிஜமா அவர்தானடா? ஆமாம்மா நிஜமா அவருதாம்மா. எனக்கு எப்படி புரிஞ்சு சொன்ன? எப்படா புடிச்சனா? நான் என்ன பாம்பா நெளிஞ்சு போயிட்டு இருக்கேன் என்ன பிடிக்கிறதுக்கு? அக்கா நல்லா போயிட்டு இருந்ததுக்கா பிராங்க். கொட்டா பாக்கு வா என் நடுவுல வந்து கெடுத்து விட்டான்க்கா. தெரியாதுதா பாட்டு பாட அப்பதான் விடுவேன். என்ன பாட்டு பாருது ப்ரோ? நான் கொலகான்ல இருக்கேன். எனக்கே கண்டென்ட் கிடைக்கிறதே கஷ்டம். ஒரு நாளைக்கு 20 பிராங்க் பண்ணாதான் ஒரு பிராங்க் மாட்டோம். நல்லா போயிட்டு இருந்த பிராங்க்ல இன்னொரு கண்டென்ட் பண்ணலாம். எங்க அக்காக்கு ஒண்ணு வா ஓயாம எல்லாருக்கும் பண்றாங்க. ஏய் நம்ம ஃபேமிலி பூராமே பண்ணி விடலாம்டா அவரை வச்சு. உங்க ஃபேமிலிக்கு பூரா பண்ணி விடலாமா? நான் என்ன மெஹந்தி ஆர்டிஸ்ட்? எல்லாருக்கும் மெஹந்தி வச்சுக்கிறேன்னா எல்லாரும் வந்து பண்ணிட்டு போறதுக்கு. பாட்டு பாட சொல்லுங்க அவனை. ஐயோ பாடி தொலைடாடி. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? பாடுடா, வேற என்னடா சொல்லுது? நல்லா பாடுறா கண்ணா. நான் இறங்கி வரவா தோல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா. தேல் கொடுக்கடாது தோல் கொடுக்க. இவன் எங்கக்கா தமிழ் படிச்சான்? பாட்டு படிக்கிறதே தப்பா படிச்சிட்டு இருக்கான். நீங்க வேற பக்கத்துல சிரித்து சிரித்து என்னை சீரையிலிட்டான்ற மாதிரி சிரிச்சு செம்ம காண்டு வச்சு நிக்கிறீங்க. குடும்பமே வைங்க எல்லாரும்.